வணக்கம். வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் தற்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வடமாகாண சபை தற்போது எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்று சொல்லும் போது அதை எந்த பிரச்சனை என்று நீங்க சொல்வீர்கள்? முக்கியமாக எங்களுடைய நிர்வாகத்திற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள் அதிகாரிகள் அவர்கள் போதிய அளவு ஒத்துழைப்பு தருவதில்லை. ஒரு வகையில் வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் மாகாண சபை ஒன்று இருக்கிறது என்று கண்டுகொள்வதே இல்லை போல தோன்றுகிறது. முக்கியமான காரணம் அவர்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒரு அரசியல் நிலைப்பாடு அவர்கள் தாங்கள் அரசு சார்ந்து நிற்க வேண்டும் என்ற உணர்வு காரணமாகவும் ஒரு அச்சம் காரணமாகவும் எங்களோடு ஒத்துழைக்காத ஒரு மிக முக்கியமான காரணி எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு வருட காலத்துக்குள் நீங்கள் கடந்து வந்த பாதை மிக சிரமமான பாதை. எனவே உங்களுடைய எதிர்க்கட்சியினரோ அல்லது வேறு தரப்பினரோ எவ்வாறான ஒரு முன்மொழிவுகளை உங்களை பற்றி சொல்கின்றார்கள்? சபையை பொறுத்தவரையிலே எங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சியினர் கூட இதுவரையிலே எங்களோடு ஒத்துத்தான் போகக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாங்கள் உருவாக்கினோம். பொதுவாக வடமாகாண சபை என்பது இதுவரை காலமும் ஏகப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தீர்மானங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? அநேகமான தீர்மானங்கள் யார் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ, எந்த திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். சிலவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, சிலவற்றின் நடவடிக்கை எடுக்கப்படாமலும் இருக்கிறது. சில தீர்மானங்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற தீர்மானம், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்றது, இடம்பெயர்ந்தவர்களுடைய தீர்மானம், காணி பிரச்சனை, மற்றது வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்மானமாக எடுக்கிறோம். அதை உரிய திணைக்களங்களுக்கு அனுப்புகிறோம். சில பேர் அதனுடைய பதில் தருகிறார்கள், சில பேர் அதனுடைய பதில் தரப்படுறது இல்லை. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது, வடமாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட நிதி இதுவரை காலமும் மக்களுக்கு முறையான முறையில் பயன்படுத்தவில்லை. அதே நேரத்தில் ஒரு குறுகிய காலத்துக்குள் அதிகளவான நிதியை வடமாகாண சபை செலவழிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தியாக எதிர்கட்சியினர் செய்கிறார்கள். வடமாகாணத்துக்கு 5831 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஒதுக்கீட்டிலே 1876 மில்லியன் மட்டுமே மாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டத்திற்கு உட்பட்டது. 3955 மில்லியன் தொகை எங்களுடைய பேரிலே வேறு திணைக்களங்கள் வேறு அமைச்சுக்கள் அதில் செலவு செய்யப்பட்டு அந்த செலவை பதிவு செய்வதற்கு மட்டும் இந்த மாகாண நிதி பிரிவுக்கு அனுப்பப்படுகிறது. வடமாகாண சபையின் செயற்பாடுகளுக்கு ஆளுநர் சரி அல்லது பிரதம செயலாளர் சரி தற்போது ஆரம்ப காலத்துக்கும் தற்போதுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு எவ்வாறான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆளுநரை பொறுத்தவரையில் எங்களுடைய சபையை பொறுத்தவரையில் நாங்கள் ஆளுநருக்கு சுதந்திரமாக நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் எங்கே இந்த நிலைமை இருக்கிறது என்றால் ஆளுநரும் தனித்தனியாக அதிகாரிகளை அழைத்து பேசுவது, சில கருத்துக்களை சொல்வது, கட்டளையை விடுவது என்பதெல்லாம் எங்களோடு முரண்படுகின்ற ஒரு நிலை. அதாவது எங்களுடைய அமைச்சர் குலாத்தோடு வாரியத்தோடு முரண்படுகின்ற நிலை இருக்கிறது. அவருடைய சில நேரம் எங்களுக்குள்ள உறவு சரியாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ நடைபெறுகிறது. பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கும்போது வடமாகாண சபைக்கும் ஆளுநருக்கும் இடையில் ஒரு முரண்பாடான ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த முரண்பாடான நிலைமையை ஏன் நீங்கள் பேசி தீர்க்க முடியுமா? இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? இல்லை, உதாரணத்திற்கு தெளிவாகவே நான் சொல்கிறேன். எங்களுடைய நிர்வாகத்திலே இருக்கிற மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சனை பிரதம செயலாளரோட செயல்பாடு. அந்த செயல்பாடு சம்பந்தமாக 2 பக்க அறிக்கை ஒன்றை நான் பிரதம செயலாளருக்கு அனுப்பியிருந்தேன். இது நீங்கள் நேரடியாக மாகாண முதல்வருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது, லைன் அத்தாரிட்டி கீழே வருகிறது, ஆளுநருக்கு நீங்கள் ஃபங்க்ஷனல் அத்தாரிட்டிக்கு போகிறீர்கள் என்று தெளிவாக ஒரு நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக தெளிவுபடுத்தியிருந்தேன். ஆனால் ஆளுநர் அதை பற்றி பேச விரும்பி இருந்தார். ஆனால் அதற்கிடையிலே இந்த நீதித்துறை வழக்கு வந்ததாலே நாங்கள் பேசவில்லை. பேச வேண்டிய சூழ்நிலை இருந்தால், தேவை இருந்தால் அவரோடு பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை. நிச்சயமாக வடமாகாண சபைக்கும் ஆளுநருக்கும் இடையில் இருக்கின்ற விடயங்களை பேசி தீர்ப்பதற்கு தயாராக இருப்பதாக அவைத்தலைவர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய வடமாகாண சபை அமைந்திருக்கின்ற கட்டிட வளாகத்திலிருந்து விடைபெறுகின்றோம்.